உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். எல்லாத்தையும் நம்ம எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை எங்க வச்சிருக்காங்கன்னே தெரியல சார். நாங்க ஆத்தூர் சார், பாப்பா கோயம்புத்தூர்ல படிச்சுட்டு இருந்தாங்க சார். இன்ஜினியரிங் முடிச்சு கோர்ஸ் பண்றது கோயம்புத்தூர்ல படிச்சுட்டு இருந்தாங்க. ஹாஸ்டல்ல தங்கி வச்சிருந்தாங்க சார். 10ஆம் தேதி காலையில 9ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஃபுல்லா ஹாஸ்டல்ல இருந்து காணும் சார். கேட்டா அவங்க வெளியில போனாங்க, யாரோ அவங்க கூட்டிட்டு போனாங்க மாதிரி சொல்றாங்க. யாருமே ரெஸ்பான்ஸே இல்லை. 5 நாளா நாங்களும் எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். ஹைட்ராமா இருந்து எஸ்பில இருந்து எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை எங்க வச்சிருக்காங்கன்னே தெரியல. உள்ள எங்க போகுதான் யார் கூட்டு போனது? விவோங்க, தாரமங்கலத்து விவோ வினோத்குமார் குருநாதன் சொல்லிட்டு ஒரு வக்கீல போன் பண்ணாருங்க. இந்த மாதிரி உங்க வக்கீல் வினோத்குமார் 2 பேர் திருமணம் செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு எங்களுக்கு வக்கீல் போன் பண்ணாரு சார். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு அவங்க வந்து பார்க்க பிள்ளைவே காணும் சார். கண்டே புரிய முடியும் சார். எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ணி சார் மைக்ரோ காலேஜில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹாஸ்டலில் தங்கி கோர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. தும்பிப்பாடியில் வேலை செய்கிற விஓஓ வினோத் அவரோட சேர்ந்து 4-5 விஓ எல்லாம் சேர்ந்து பிள்ளைங்களை அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்குதுங்க, குழந்தை இருக்குது, டைவர்ஸ் கேஸு கோர்ட்டில் நிலுவையில் இருக்குதுங்க. இப்படி இருக்கவே அவர் இன்னொரு கல்யாணத்துக்கு இந்த பொண்ணை ஏதோ சொல்லி கூட்டிகிட்டு வந்து இன்னைக்கு 5 நாள் ஆகுதுங்க. எங்கே இருக்கிறா என்ன ஏதுங்கிற எந்த விவரமும் இல்லைங்க. அதே மாதிரி பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த நம்ம தண்ணி தொட்டிங்கிற ஊரில் வந்து உள்ள பார்த்தீங்கன்னா காளியம்மன் கோவிலுங்கிற கோயிலில் பெருமா கோயில் இருக்குதுங்க. அங்கே வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி குருநாதன்கிற வக்கீல், ஓமலூர்லேருந்து குருநாதன்கிற வக்கீல் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாருங்க. உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி போச்சுங்க, இவரோட இப்படி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவருக்கு சப்போர்ட்டாக 4-5 வியோங்க எல்லாம் சேர்ந்து தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. பொண்ணு உயிரோடு இருக்குதா செத்துருச்சா என்ன ஏதுங்கிறது எந்த விவரம் தெரில. கண்ணலையும் காட்டல இது வரைக்கும். அதே மாதிரி கம்ப்ளைண்ட் ஏற்கனவே கொடுத்துருக்குதுங்க. இன்னைக்கு 5 நாள் ஆகுதுங்க. துறை ரீதியாகவும் எந்த நடவடிக்கையும் எதுவுமே கிடையாதுங்க. பிள்ளை இருக்குதா இல்லையாங்கிறது தெரில. அதனால நாங்கள் வந்து அம்மா கிட்ட இன்னொரு டைம் பார்த்து நம்ம மனு கொடுத்துட்டு போகலாம் நடவடிக்கை எடுக்கிறதுக்குன்னு கொடுங்க. கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி ஆஃபீஸில் கொடுத்து ஆத்தூர் ஸ்டேஷனில் பார்க்க சொல்லியிருக்காங்க. ஆமாங்க சார். அவங்க வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆனவர் அந்த மனைவியே ஒழுங்கா வச்சு காப்பாற்றலாங்கும் போது எங்க பிள்ளைய எப்படி வச்சு திருப்பியும் காப்பாற்றுவாருங்கிறது தான் எங்களோட மனவேதனைங்க சார். கடத்திட்டு போயிட்டாங்கன்னா அப்ப பொண்ணை என் கண்ணில் காமிச்சுட்டா நாங்க என்னத்துக்குங்க சார் அவங்கள நாங்க இது பண்றோம்? அவருக்கு விவாகரத்து ஆகலைங்க. விவாகரத்து ஆகாததுக்கு உண்டான இது வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கு பாருங்க. என் பேர் குணசீலனுங்க, அவருடைய அண்ணன், பாப்பாவுடைய அண்ணங்க. உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.